பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தற்போது அன்புமணி தனது குடும்பத்தினருடன் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை நேரில் சந்திக்கிறார் அன்புமணி. தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இருந்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் இல்லத்திற்கு அங்கு வருகை தந்திருக்கிறார். சமரசம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தந்தையின் திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்தினருடன் சென்று வாழ்த்து பெற்றிருக்கிறார் அன்புமணி. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி தனது குடும்பத்தினருடன் சந்திக்கிறார். ஆரத்தி எடுத்து அன்புமணி மற்றும் குடும்பத்தினருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில காலமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்த நிலையில் தற்போது அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தைலாபுரம் இல்லத்திற்கு அங்கு வருகை தந்திருக்கிறார் குடும்பத்தினருடன். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வரும் இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்திருக்கிறார், குடும்பத்துடன் சந்தித்திருக்கிறார். நீண்ட காலமாக அவர்களுக்கு இடையே மோதல் போக்கு இருந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாமகவினருடைய மிக முக்கிய ஒரு நாளாக இன்ற நாள் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டிருந்த அந்த உரசல், அதன் காரணமாக அவர்கள் பிரிந்து செயல்பட்டது பாமகவினிடையே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் ராமதாஸ் அவர்களுடைய 61வது திருமண நாளை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக தைலாபுரம் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். தைலாபுரம் சென்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வருட காலத்திற்கு பிறகாக தனது தந்தையை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கருத்து மோதல்கள், நீதிமன்ற வழக்குகள் என தொடர்ந்து பாமகவினரிடையே ஒரு சலசலப்பு, உரசல் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. குடும்பமாக மகள் தலைமையில் ஒரு அணியாகவும் மகன் தலைமையில் ஒரு அணியாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தது என்பது அவர்களிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது இரு குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது 61வது திருமண விழாவை முன்னிட்டு ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது அரங்கேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட குடும்பமாக அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி ராமதாஸ், அதே போல அவர்கள் மகள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் என அனைவருமே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு வருடத்தில் ராமதாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தைலாபுரம் சென்று அன்புமணி அவர்கள் தன்னுடைய தாயை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த சூழல் மாறி தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக தைலாபுரம் சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்திருப்பது என்பது பாமகவினரிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், மீண்டும் இணைந்து செயல்படுவார்களா அல்லது இதோடு இந்த வாழ்த்தோடு நிறுத்திக் கொள்வார்களா என்பதெல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அந்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு முழு விவரமாக தெரிய வரும். ராஜேஷ், கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு காலத்திற்கு பிறகு தந்தை ராமதாஸை அன்புமணி சந்திப்பதாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அவர்களது இந்த இணைப்பு குறித்து சமரசம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா நீண்ட காலமாக அவர்களிடையே மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் கூட 2 பிரிவினராக தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. தற்போது சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைய அரசியல் குறித்து அவர்கள் பேச வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ராஜலட்சுமி, ஏனென்றால் பாமக பிரிந்து இருந்த நிலையில்தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது, ஒரு மன வருத்தம் என்பது ஏற்பட்டது. இது பாமகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதுதான் தமிழகத்திற்கும் நல்லது, பாமகவிற்கும் அதுதான் நல்லது. அதனால் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அன்புமணி ராமதாஸையும் அவரது குடும்பத்தையும் சந்திக்க மறுப்பு தெரிவித்து வந்திருந்தார் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர் சந்திப்பதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்றாலே ஒரு சமரசம் என்பது அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 2 பேர் சந்திக்கக்கூடிய இந்த
நிகழ்வில் நிச்சயமாக அவர்கள் அரசியல் பேசத்தான் கூடும். அரசியல் என்ன நடக்கிறது, அடுத்த கட்டங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் உட்கார்ந்து பேசுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீகாந்தி அவர்கள் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் தரப்பிலிருந்து. இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகுமா, இருவரும் இணைந்து பேசி ஒரு சமரச ஏற்படுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்குமே தந்தையுடனான இந்த மோதல் குறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் எந்த ஒரு கருத்தையுமே தெரிவித்தது கிடையாது. அது குடும்ப விவகாரம் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும் பொழுது என்ன நடக்கிறது, யார் ஐயாவை இயக்குகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ஒரு விமர்சனங்களை வைப்பது உண்டு. ஆக மொத்தத்தில் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து வெளியே வந்து நமக்கு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ராஜேஷ், சமரசம் ஏற்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. மறுபக்கம் வந்து ராமதாஸின் ஆதரவாளர்களும் சரி, அன்புமணி ஆதரவாளர்களும் சரி, இந்த சந்திப்பை எப்படி பாக்குறாங்க? இல்ல, குறிப்பாக இது நீண்ட காலமாக அவர்கள் எதிர்பார்த்த ஒன்று. நம்முடைய சமூக வலைதளங்களில் நாம் இன்றைக்கு இந்த செய்தியை நம்ம ஒளிபரப்பு செய்தும் பொழுதே அவர்கள் அந்த பதிவை எடுத்து அவர்கள் அந்த கொண்டாட்ட மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சமரசம் ஏற்பட்டு விட்டால் அதற்கான கொண்டாட்ட மனநிலை என்பது அவர்களின் மத்தியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இருவரும் பிரிந்து இருப்பது என்பது பாமகவிற்கு என்றைக்குமே நல்லது அல்ல என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஐயாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை நீண்ட காலமாக சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்து வந்தார்கள். அதனேதான் தற்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு தற்பொழுது பாமகவினர் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொரு கருத்தையும் அவர்கள் சமூக வலைதளங்களாக மூலமாக வைக்கக்கூடிய அந்த பார்வையும் இருக்கிறது. குறிப்பாக இதை முன்பே செய்திருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஐயாவை சந்தித்து அதே போல ஐயாவை சந்திப்பதற்கான அனுமதியை அவர்கள் அளித்திருக்கலாம். அமர்ந்து பேசியிருந்தால் இந்த பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. பாமக மேலும் பலமான பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். என்னிடம் தனித்து போட்டியிட்டார்கள். பாமகவினுடைய ஒரு சில தொகுதிகளில், இப்ப பெண்ணகரமாக இருக்கட்டும், அதே போல தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாமக வலுவாக இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இவர்கள் தனித்தனியாக போட்டியிட்டது அந்த கட்சியினுடைய வாக்கு பிரிவதற்கான ஒரு சாதகமாக இருந்தது. எதிர்கட்சி ஆட்சியில் அமர்வதற்கோ அது எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பாக அமைந்தது. இதனை அவர்கள் முன்பாகவே செய்திருந்தால் நாம் இன்னும் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம். கூடுதலான நமக்கான அந்த வாக்கு வங்கி என்பது அதிகரித்திருக்கும் என்றெல்லாம் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பாமகவினரை பொறுத்த வரைக்குமே அன்புமணி ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது ராமதாஸ் ஆதரவாளராக இருக்கட்டும், இருவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக இருவருக்குமான அந்த இடைவெளி தற்பொழுது சமரசம் செய்யப்பட்டிருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்திருக்கிறார். சமரசம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.